வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ராசி பலனை பார்க்கலாங்க. அதாவது ஜூலை 12ஆம் தேதியில இருந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம், என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல கிரக அமைப்பு கோச்சார நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, சிம்ம ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன்களும் யோக பலன்களும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்ப கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவான் ரிஷப ராசியில இந்த வாரம் தன்னுடைய பயணத்தை ரிஷப ராசியிலிருந்தே சந்திர பகவான் தொடங்கக்கூடிய அமைப்புல சந்திர பகவானும் அங்க ரிஷப ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருங்க. அடுத்தது மிதுன ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும், கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவான். இந்த மாதம் இந்த வாரத்துல கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டா, சூரிய பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அதாவது 16ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதி இரவு கடக ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி அடைகிறார். ஆடி மாத பிறப்பு ஆரம்பிக்கிறதுங்க. இந்த வார கிரக அமைப்பாகும். இந்த வாரத்துல சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும். சிம்ம ராசியில பாருங்க, மகம் நட்சத்திரமான கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும், பூரம் நட்சத்திரமான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், உத்திர நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ சிம்ம ராசி அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவான் ஆவார். இந்த வாரத்துல பாருங்க, 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல லாபாதிபதியோட குடும்பாதிபதியான புதனோட இணைந்திருக்காரு. சரிங்களா? அந்த புதன் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு 2-11 குடையவர் புதன் பகவான். அவரோட உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பு, பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா நல்ல அமைப்பா இருக்குங்க. நல்ல யோகமான அமைப்பாக தான் இருக்கு. இந்த 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல சீரா பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஆனா சில விஷயங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, அஷ்டமத்துடைய சனி பார்வை இருக்கிறதுனால, சனியுடைய அஷ்டமஸ்தானி நடக்கிறதுனால இருந்தாலும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் அதுக்குண்டான பலன்களும் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா குரு யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 5-8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள், குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு இந்த வாரத்துல. சரிங்களா? துணிச்சலாக செயல்பட்டு வளர்ச்சிக்கான தேவையான மாற்றங்களை இந்த வாரம் செய்யக்கூடிய அமைப்பு. ஆனாலும் உங்களுடைய திட்டங்களை அவசரப்பட்டு எதுவும் செயல்படுத்தாதீங்க. இந்த திட்டம் செய்யறீங்க, இந்த வாரத்துல இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நான் முடிவு எடுத்திருக்கேன், இந்த வாரத்துல இதெல்லாம் செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது டக்குன்னு நீங்க அதை செயல்படுத்துறது கொஞ்சம் நிதானமா யோசனை செஞ்சு அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரத்துல இருக்குங்க. குடும்பாதிபதி நல்ல அமைப்புல இருக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சேர்த்தே உங்களுக்கு காட்டுறதுனால சிம்ம ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிற வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையும் இருக்கணும். அதுக்கு தகுந்தான சந்தோஷமும் கூடி வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசியிலேயே பாருங்க, சுக்கிர பகவான் கேது பகவானுடைய இணைவு இருக்கு. சுக்கிர பகவான் 10ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பை அவரோடு கேது பகவான் இணைந்திருக்காரு. இப்போ தொழிலுக்கு காரகரான சனி பகவான் அஷ்டமத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் விஷயத்துல கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுல வெற்றி அடையக்கூடிய அலைச்சல் பட்டு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக தொழில நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் அதிக முயற்சி செய்யுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானோடு இணைந்து கேதுவோடு இணைந்து இருக்கிறதுனால முயற்சி அதிகம் செய்யும் போது சொந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட வேலை செய்யறவங்களால மதிப்பு மரியாதை கௌரவம் கொஞ்சம் உங்களுக்கு இருந்தாலும் அவங்களால கொஞ்சம் சங்கடங்களும் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால
அவங்க கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சிம்ம ராசி நேர்களுக்கு இருக்குங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதாவது எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து 4ஆம் இடத்தையே சுகஸ்தானத்தையே சந்திரனோடு இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் வந்து நல்ல பலன்கள் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அது முயற்சி எடுத்தால் அது நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. சரிங்களா? நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குடும்பம் சார்ந்த விஷயத்துல நல்ல பலன்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் பொருளாதாரத்தில் தனவரவு உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. தேவையற்ற செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அதுவே போதும். உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. வேலையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, வெளிவட்டார போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி வந்து பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை தரக்கூடிய அமைப்பில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.